தக்காளி செடியில் பூக்கள் நிறைய வருது, ஆனால் ஃப்ரூட் வர மாட்டேங்குது. அதுக்கு ப்ராஸ்பரஸ் டெஃபிஷியன்சி தான் காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் தக்காளி செடியில் தக்காளி பூக்கள்லாம் உதிர்ந்து போகாமல் நிறைய பழங்களை எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறதுன்னு ப்ராக்டிக்கல் நாலேஜோடு சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் ரீசன் பாலினேஷன் ப்ராப்ளம். டொமேட்டோ பிளான்ட் ஒரு செல்ஃப் பாலினேட்டிங் பிளான்ட். ப்ராப்பரான காற்று இல்லைன்னா பீஸோட ஆக்டிவிட்டீஸ் இல்லைன்னா ஒரு வேளை நம்ம இது இன்டோரில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்போ அதுக்கு சரியான அளவில் வைப்ரேஷன் கிடைக்காம அந்த பாலன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி அந்த டொமேட்டோ பிளான்ட்டை ஜென்டலாக ஒரு லிட்டில் ஷேக் மட்டும் கொடுத்து பாருங்கள். ரிசல்ட் அமோகமாக இருக்கும். ரீசன் நம்பர் 2, டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ். ரொம்ப சூடாக இருக்குது, கிளைமேட் ரொம்ப ஹீட்டான கிளைமேட்டாக இருக்குங்கிற பட்சத்தில் அந்த போலன் அது செயலிழந்து போயிடும். அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வாட்டரிங். இதுவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. தேர்ட் ரீசன், டூ மச் ஆஃப் நைட்ரஜனா அது எங்கேருந்துடா செடியில் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம தக்காளி செடி நல்லா வரணுன்ட்டு நம்ம போடுற ஃபர்டிலைசர்ஸ் இல்லைன்னா நான் உரம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்ப்பா, இயற்கையாக தான் நான் என்னோடய தக்காளியை வளர்த்துறேன்னு சொல்லிட்டு நம்ம போடுற சாணாங்கியாக இருக்கட்டும், இதில் எல்லாமே நைட்ரஜனோட அளவு அதிகமாக இருக்கும். அப்போ இது எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லைங்க, யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி செடி நல்லா வர்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் ஒன்ஸ் நமக்கு அதில் ஃப்ளவர்ஸ் வந்துச்சுன்னா இந்த உரங்கள் போடுறத ஸ்டாப் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா, இந்த சத்து எல்லாத்தையுமே இந்த இலைகள் உறிஞ்சி வச்சுக்கும், ஃப்ளவர்ஸ்க்கு எதையுமே கொடுக்காது. ஸோ ஃப்ரூட்ஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சொல்யூஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பனானா பீல் ஃபர்டிலைசர். இந்த ஃபர்டிலைசரை 15 நாளுக்கு ஒரு தடவை நம்ம செடிக்கு யூஸ் பண்ணிட்டு வந்தோன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். நேச்சுரல் வேல இந்த பனானா பீல் ஃபர்டிலைசரை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபோர்த் ரீசன், வாட்டரிங் இஷ்யூ. அதாவது நம்ம ஓவர் வாட்டரிங் பண்ணாலும் அண்டர் வாட்டரிங் பண்ணாலும் ரெண்டுமே அந்த ஃப்ளவர்ஸை டேமேஜ் பண்ணும். ஃபிஃப்த் ரீசன் வீக் பிளான்ட் ஹெல்த். செடியில் சின்னதாக சத்து ப்ராப்ளம், அதாவது நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி மாதிரி இருந்துச்சுனாலும் ஃப்ரூட்ஸ் அதிகமாக வராது. சொல்யூஷன் எப்சம் சால்ட். ஒரு டேபிள் ஸ்பூன் 1 லிட்டர் வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கீழே கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நாம் இப்போ பனானா பீல் ஃபர்டிலைசர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சாப்பிட்டு வேஸ்ட்டாக போகிற அந்த பழத்தொலி இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதை 2 வேல யூஸ் பண்ணலாம். ஒன்று, அந்த பனானா பீலை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை பவுடர் பண்ணி சாயிலில் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணாலே போதும். அனதர் வே பழத்தொலி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து அதை பழத்தொலியெல்லாம் அதில் போட்டு 2 நாளைக்கு ஊற வச்சுடுங்க. 2 நாளுக்கு அப்புறம் ஊற வச்ச தண்ணியை எடுத்து தக்காளி செடிக்கு ஊற்றுங்க. இப்போ தக்காளி செடிக்கு தேவையான ப்ராஸ்பரஸ் கிடச்சிடும். ஒன்றுமே இல்லைங்க, செடி கொஞ்சம் கொழுக்கு முழுக்குன்னு வளர்கிற வரைக்கும் இந்த ஃபர்டிலைசர் இல்லைன்னா மாட்டு சாணாங்கி அதெல்லாமே போடலாம். ஆனால் ஒன்ஸ் அதில் ஃப்ளவர் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம அது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த பனானா பீல் ஃபர்டிலைசரை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி நம்ம யூஸ் பண்ணோன்னா நிறைய நமக்கு ஃப்ரூட்ஸ் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய கிடைக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் வீடியோஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ இல்லை நான் பேசினதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.